ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழாமி ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 53 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்துச்சு பாருங்க கமெண்ட் செக்ஷனு. எப்பா இந்த லீக் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரிசையாக அதை விட ஒரு படி மேலேயே இருக்குது. இந்த ஒரு புது முகம் வந்துச்சு, அதுக்காக கமெண்ட் அப்படியே பறக்குது. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் வாயை பிறந்த மணிக்கே இருக்காரு. அவர் பார்த்தா தூங்கின மாதிரி தான் தெரியும். அடப்பு, யார் இப்படிதான் எழுதுவியா? இவ்வளோ பெரிய பேரா? அப்பா, நிறைய சிறந்த புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி கக்காஷி இந்த புக்கு தானா? ஐயா நீங்களும் வா. மரட்டு சிங்கன்னு நினைச்சேன் கக்காஷி. நீ படிச்சியா? அது பார்த்தாதான் இன்ஸ்பயர் ஆகும் உனக்கு. ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்டே தெரியல. டக்குன்னு அவர் செலக்ட் பண்ணிட்டேன். அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐசைக்கிறான். என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் மரியாதை கூறிய சேஜ், உன்னோட பொய்யை என்கிட்ட வீணடிக்காத, அதை நான் நம்ப மாட்டேன். ஓகே, நீங்க சொல்றது சரிதான். சாரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இல்ல, யாரு எவருனே தெரியல அதுக்குள்ள. பிரமாதமா இருந்தது. அவருக்கு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லவரா கெட்டவரா ஒண்ணுமே தெரியல, அதுக்குள்ள நம்பிடுறான். பெருசு விடமாட்டான் போல. இதே வேலையதான் சுத்த. அப்பா, ரெண்டு பக்கம் சேர்ந்துச்சு. காமெடி பீஸ் ஆகுது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது பின்னாடி தெரியும் நானு.
பாவமா தாண்டா இருக்கு. ஐயோ அவ்வளவுதான் பொடி பையா, உள்ள உட்காந்து அவனை அதுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிட முடியுமா? இன்னும் எப்படி நடக்கிற? நருட்டோ இப்படிதான் நடப்பான். ஆமா எனக்கு இன்னும் வயசான நருட்டோவை பார்க்குற மாதிரியே இருக்குது. அழகான பொண்ணு கூட இவ்வளவு நேரம் இருந்தது இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. புரியும், இதே நினைப்பு தானே. அச்சம். வேற நினைப்பே இல்லையா அவனுங்களுக்கு? ஐயையையையையையைய. எதை பார்த்தாலும் அப்படிதான் தோணும் போல. யாரா? நருட்டோ. நீதானா? அவ்வளவு சுலபம் கிடையாது. அடேங்கப்பா, பிரமாதம். சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸுவா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. அவரே வா. நல்ல வேலை ஏமாந்தான். சரியான முட்டா பையன். இதுக்கு நருட்டோவே இந்த மாதிரி மாறிடலாம்ல, அவன் தான் இது இருக்கு. சரியா பத்தல. இங்கேதான் இருப்பான்னு நினைக்கிறேன். தெரியும்டா. சரி, உனக்குள்ளேயும் திறமை இருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன். அப்ப என்னுடைய ட்ரைனிங்க்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா? நீ ரொம்பவே அவசரப்படுற. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். ஆனா நான் சொல்ற வேலையை அதுக்கு பதிலா நீ செஞ்சாகணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? என்னன்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா? எனக்கு நல்ல அழகா பெருசா கோவியா ஒண்ணு வேணும். பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெருசா இருக்க கூடாது. அட பாவி. நீ கொண்டு வந்தா கண்டிப்பா உனக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். சின்ன பையன்கிட்ட கேட்ட விஷயமா அது? கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இங்கே நில்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரியா? ஐயா, இவர் முன்னாடி ஒரு பொண்ணு கூட போக முடியாது போல இது. என் நருட்டோ கூட சேராதா? அதுக்குள்ள எனக்கே கரைச்சிருச்சு. இதோ வந்துட்டேன். இருங்களே. அடி வாங்கி திருந்தாரா பாரு. இப்போ எல்லாத்தையும் அடி வாங்கிட்டே போல போல. இவன் வேற என்னத்தை தூக்கின்னு வரன்ட்டு போனான்னு தெரியல. போட புடிங்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த கதை ரொம்ப காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கு, ஆனா இது உண்மையான சம்பவம். கதை ஒண்ணும் கிடையாது. அப்படியா? அடுத்து என்னாச்சு? பெரியவரே, எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன். என்ன என்ன தெரிஞ்சுட்டு வந்தாலும் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? என்ன அப்படி கூப்பிட கூடாது. பாத்தீங்களா, நீங்க கேட்ட ஓ கரெக்டாக எடுத்து வந்துடுறடா. மாதிரியே கழுவியா இருக்குல்ல? நான் கேட்டது இது இல்ல, முட்டா பயலே. ஒரு சின்ன பையன்ட்ட எதை கேட்கறதுன்னு வேஸ்ட் பண்ணல. ஐயா, சுவையான போதர்மேலே. சாப்பிட கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க, waste பண்ணாம. இருக்கிற பசிக்கு ஒரு கட்டு கட்ட. அவங்க போயிட்டாங்க. இங்க இருந்த பொண்ணுங்க எங்க போனாங்க? இவரே அவரை பார்த்து பயப்படுறாரு. அடேங்கப்பா, வயிறு full ஆயிடுச்சே. அந்த பொண்ணுங்க போயிட்டாங்க. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா இவரு. இவரு நான் இங்க இருந்து கிளம்புறேன். அவரை பார்த்து பயந்து ஒளிகிறாரு. நேரத்தை வீணடிச்சிட்டேன். எங்க போறீங்க? எதை சொல்றீங்க? எனக்கு ட்ரைனிங் யார் கொடுப்பா? நீங்க கொடுத்த வாக்க மீற பாக்குறீங்க, இது தப்பு. உனக்கு பயிற்சி கொடுக்கிறது மட்டும் தான் என்னோட வேலையா? எனக்கு ஆராய்ச்சி பண்ற வேலை இன்னும் நிறைய இருக்கு. ஆராய்ச்சின்னு கதை விடாதீங்க. உங்க கூட சுத்தணுங்கிறது ஒண்ணும் என்னுடைய ஆசை கிடையாது. உங்க கடமையில இருந்து நீங்க தவறக்கூடாது. நான் பலசாலியா அவர் எப்படா கடமை இருக்குன்னு சொன்னாரு. எக்ஸாம்ஸ்லயும் நான் எப்படியாவது பாஸ் ஆகணும். கடமையே வேற. நான் உக்காக ஆகி தீருவேன். நீ நல்லா பேசுற, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கே. பிறக்கும் போது கீழே விழுந்து மண்ணில ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? நீ பேசி நேரத்தை வீணடிக்கிற. உன்கிட்ட பேசுறது போதும் நினைக்கிறேன். நான் என்னோட ஆராய்ச்சி வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு நான் பொண்ணுங்களை சந்திக்கணும். எனக்கு இந்த காய்கறி இதெல்லாம் தேவையில்லை. எனது பொண்ணுங்களா? ஆராய்ச்சி பண்ண பெண்கள் தான் தேவைன்னா அதை முதல்ல சொல்லலாம்ல. நான் உதவி பண்றேன். ஓ, இவனும் உருமாறும். அவர் முன்னாடி அப்படி நிக்கிற. ஐயோ, இவரு வேற. என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சேரத்துக்கு. அட பாவி, அவன் பையன் தான் தெரிஞ்ச இந்த பார்வை. ஐயோ, இது காஜிலையும் காஜி மகா காஜி போல. இப்படியே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வெக்க வரும்.
ஏய் ஒரு பக்கத்து நிக்காதடா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஜெயிச்சது நீதான். 10க்கு 10 கொடுக்குறேன். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு. இவ அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. எனக்கு பிடிச்சிருக்கு. சரி இவளை எப்படி செஞ்ச? நீ எந்த உலகத்துல இருந்து வந்த? இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இது அழகான ஜுட்சு. அப்படியா? நீ சொல்லி ஊத்துதே. உண்மையிலேதான். இந்த டெக்னிக் ரொம்ப அற்புதமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஒரு மாதிரிடா. எனக்கு நீங்க இப்ப பயிற்சி கொடுப்பீங்க. பாரியே சரியில்லை. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்? ஐயோ இது வேற அநியாயத்துக்கு நடிக்கிறானே. மூக்குல இருந்து ரத்தமே வந்து வெக்கப்படுறாரு. கொடுக்கணும்னா நீ எப்பவுமே இப்படியே இருக்கணும். ம்ம். நான் இப்படியே இருந்தா உங்க ஆராய்ச்சி மட்டும்தான் முடியும். நீங்க உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு ஆளு. இங்க பாரு, நான் ஒண்ணும் மோசமானவன் கிடையாது. ஓ அப்படியா? நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. நான் உங்களை பெரியவன். அது தெரியுது. வயசுல பெரியவர் தான், அதை நானே ஒத்துக்கிறேன். வந்துட்டாங்களா? சரி, நடந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம். இப்போ உன்னுடைய பயிற்சி ஆரம்பிக்கலாம். ஒத்துக்கினாரா? நான் என்னைக்குமே கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இப்போ நீ அந்த பயிற்சி பண்ணல, அந்த பயிற்சி எனக்கு செஞ்சு காட்டு. ஓகே. என்ன ஒரே மாதிரியே பண்றாங்க. சிட்டிங்கு நடக்கிறது. ஆனா இன்னும் இவர் யார் யாருன்னு ஒன்றும் தெரியல. நிக்க முடியுது, நடக்க தான் முடியல. ஐயோ வெறுப்பாயிடுவானே. மறுபடியும் விழுந்துட்டேனே. உனக்கு உண்மையிலேயே பயிற்சி தேவைதான் போல. தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் முதல்ல கழட்டி இருக்கணும். ஏய், மறுபடியும் உன்னோட சக்கரவை நீ கொண்டு வா. நனைஞ்சத முதல்ல காய வைக்கணும். வேண்டாம், சொன்னதை செய். ஓ, அட்டகாசம். உன்னோட யோ உண்மையிலேயே சொல்லப்போனா பையன் தானே. அற்புதமா இருக்க. என்ன சொல்றீங்க? நான் கவனம் செலுத்த முயற்சி பண்ணும்போது இப்படிதான் பேசுவீங்களா? என்ன மன்னிச்சிடு. இப்ப நான் சொன்னதை மட்டும் செய். வாயை மூடுங்க. வாயை மூடுங்க. ஓ இவர் கண்ணுக்கு தெரியுது. சாரி ஐயா, உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டேன். பெரிய ஆளா இருப்பாரு போல. அப்போ 9 வால் கொண்ட நரியை அடக்கிறதுக்கு இந்த முத்திரையை தான் பயன்படுத்தியிருக்காங்களா? இது 2 டெட்ராகிராம் ஏய், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு பாரு. எல்லாமே தெரியுது. அந்த டீமன் இந்த டெட்ராகிராம் சீல விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணா இவனோட சொந்த சக்கராவே அதை மறுபடியும் இங்க கொண்டு வந்து அடக்கி வச்சிடும். அந்த 4th ஒக்காகே இந்த பையனோட பாதுகாப்புக்காக தான் இப்படி செஞ்சிருக்காரு. ஆனா அப்பவே இந்த 5 ப்ராங் சீல சேர்த்திருக்காங்க. ஈவன் நம்பர் சீல் மேல இப்படி ஒரு ஆட் நம்பர் சீலா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இந்த பையனோட சக்கராவும் அந்த டீமனோட சக்கராவும் நிலையில்லாம சேருது. அதனால இவனோட சக்கராவை கட்டுப்படுத்த முடியல. துரைச்சிமார் வேற ஏதோ பண்ணிட்டு போனானே. அதனாலதான். போதும், நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? கூசுது. தெரியாம பண்ணிட்டேன். கண்டிப்பா இது வேற ஒருத்தனோட வேலைதான். ஃபார்முலா அவ்வளவு மோசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரோச்சிமாரவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியுது. அதுவும் தெரியுது. ஐயா நீங்க என்ன கூடிய ஃபாலோ பண்ணீங்களா எவ்வளோ நாளா? சரி, இப்போ உன்னோட கைகளை தலைக்கு மேல தூக்கு. அது இப்போ உன்னோட பயிற்சி. இப்ப சொல்றல இதே மாதிரி தான் ஒருச்சிமாரும் பண்ணோம். என்ன இது? எதுக்கு சரி பண்ணி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரு? வா சம்மடி.
சரி பண்ணிட்டாரா? அப்ப சாசுக்கு கூட இங்க வந்தா ஆமா, சரியாயிடும்ல. இப்போ சாஸ்கே சரி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்ப நீங்க என்ன தாக்குனீங்க? இவனுக்கு நல்ல தண்டா பண்ணிக்கிறாரு. இந்த தடையை நான் தூக்கியிருக்க அவ்வளவுதான். சரி இப்போ போ, அந்த தண்ணியில நடக்க நீ முயற்சி பண்ண. இப்போ திரும்ப பழையமே ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இது என்ன வினோதமா இருக்கு? நிக்கிறான் இப்போ மேலேயே. அட்டா பாவி, அப்போ இவ்வளோ நாளா அதான் தடங்களா இருந்திருக்கா? பாத்தீங்களா, நான் தண்ணியில நடக்கிறேன். எப்படின்லாம் கேட்காதீங்க. யா! என்ன பாத்தீங்களா, பிரமாதமா செயல்படுறேன்ல. ஜிராயா நல்லா இல்லையா? அந்த 9 வால் கொண்ட நரியோட சக்கராவை இவனுக்கு கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்குற நேரம் இது. சரி, போதும், அங்கிருந்து வா. சீக்கிரம், உனக்கு அட்டகாசமான ஒரு டெக்னிக்கை சொல்லித்தரேன். நிஜமா தான் சொல்றீங்களா? சக்தி வாய்ந்த ஒரு மூவா? அப்படியே இந்த ராக்லிக்கும் சரி பண்ணா நல்லா இருக்கும். அவனுக்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்க பாரு, நாம எதையும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உனக்குள்ள இருக்கிற விஷயம் உனக்கு புரியாது. நானே சொல்றேன், உனக்குள்ள 2 சக்கரம் இருக்கு. 2 சக்கராசா? இன்னொரு சக்கரம் உனக்குள்ள இருந்ததை நீ உணர்ந்ததே இல்லையா? எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது. அவனுக்கு அது இன்னும் தெரியவே இல்லை போல. ஒரு நிமிஷம், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, அப்போ எனக்கு திடீர்னு சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அதனால தாண்டா அவனை ஊரே ஒதுக்குது. ஞாபகம் இல்ல, அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்பதான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இது என் சாதாரண சக்ரா எனர்ஜியை விட அதிகமா இருந்தது. என்னுடைய நார்மல் சக்ரா, அதுக்கு ஒரு கலர் இருந்தா அது ப்ளூவா இருக்கும். ஆனா இது ரெட்டா இருந்தது. அப்படியா? செம்மையா இருக்கு அந்த கிராபிக்ஸ். சரி, இன்னைக்கு இந்த பயிற்சி போதும். எனது அவ்வளவுதானா? ஏதோ சக்தி வாய்ந்த மூவ்னு சொன்னீங்க. கம் ஆன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள நிறுத்த கூடாது. பயிற்சியிலயும் சரி, சமையல்லயும் சரி, அவசரப்பட்டா எதுவுமே நல்லா இருக்காது. முதல்ல இப்ப போய் நீ குளி. அதான் உன் உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நல்லது. ஓகே? தண்ணிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு. நருட்டோக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்குது. பயிற்சி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஓய்வு எடுக்கிறதும் ஒரு சுகம் தான் இல்ல? அதெல்லாம் சரிதான். பெருசு, ஒரு நிமிஷம். அந்த சக்தி வாய்ந்த மூவ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா இருக்கு பேரு. இப்ப சொல்லித்தரேன். எனக்கு பொறுமை இல்ல. அதை தாண்டா கற்றுக்கணும் நீ முதல்ல. ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பிடலாம். இல்லைன்னா இந்த தவளைகிட்ட நாம மாட்டிப்போம். ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். செக்யூர் பண்ற மாதிரி தெரியுது. மனுஜரி பிசு, நான் திட்டம் போட்டு உன்னோட மாணவனை பறிக்கல. அப்படியா? இப்போ அது முக்கியம் கிடையாது. லார்ட் ஹோக்காகி தன்னோட விஞ்சாசை விட்டு உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்க கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டீங்கன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களே தேடுற அளவுக்கு இருக்கு. இங்க வந்து என் முன்னாடி நிக்கிறீங்க. ஏதோ பெரிய ஆள் தான் போல. எதிர்பார்க்கல. நீ என்ன பார்த்துட்டு உன்னோட ஹோக்காகி கிட்ட தகவல் கொடுத்துட்டியா? இல்ல, இன்னும் கொடுக்கல. ரொம்ப சந்தோஷம். என்னை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன்? தேடிட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிட்டு நீ கேட்டதுக்கு என்னால ஆமான்னு சொல்ல முடியல. நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னோட புத்தகத்தோட ஆராய்ச்சிக்காக தான். மத்த எந்த விஷயத்துக்கும் நான் தலையிட தயாராகவே இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி தெரியலையே. இத பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஒருச்சிமாரோ சமாளிக்க ஒரே வழிதான் இருக்கு. 3 லெஜெண்டரி நிஞ்சாஸான சனில அவனும் ஒருத்தன். இன்னொரு சனினால மட்டும் தான் அவனை தடுக்க முடியும். அது நீங்க தான் மாஸ்டர் ஜெராயா. ஓ, அவன் பேட்சா இவரு. இன்னைக்கு எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. இந்த புது கேரக்டர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. அப்புறம் ஓவருங்க
உள்ள காஜு நினைப்பாவே இருக்காரு, இவரு கூட யாரா சேர்ற நருட்டோன்னு இருந்துச்சு. ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ இவ்வளோ நாளா கூடயே இருந்து டிராவல் பண்ண மாதிரி இருக்குது. எங்கேயோ ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நேர்ல சொல்ற மாதிரி சொல்றாரு. யாரையா இவரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு யாரும் கமெண்ட்ல சொல்லிடாதீங்க, அப்படியே வீடியோல போற மாதிரியே போயிடும். இவரை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. இங்க இப்போதைக்கு இந்த எபிசோடு பார்க்குறப்ப இந்த டவுட்ஸ் எல்லாம் அவ்வளோதான். இப்போ நான் ஒரு வீடியோல இது எனக்கு புரியலன்னா அது நீங்க சொல்லுங்க. அடுத்த வீடியோ நடக்க போறத முன்னாடியே சொல்லிடாதீங்க, அது வந்து அந்த இது உடஞ்சிரும். ஸோ இப்போதைக்கு இவர் யாருன்னு தெரில, எவரும் தெரில, இன்னும் இவரை பத்தி ஒண்ணுமே தெரில. அதுக்குள்ளேயும் வந்து நீதான் எனக்கு குருன்ட்டான், போய் சேர்ந்துட்டான் டக்குன்னு. என்னமோ அதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து என்னடா நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, இவன் பாட்டுக்கு ரொம்ப அட்டாச் ஆகுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒண்ணுங்க, நருட்டோக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து ஒரு நல்லது பண்றாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா அந்த சீல் எப்படா எடுக்க போறான், அவனுக்கு கஷ்டமா இருக்குமே நினைச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ ஒருத்தர் வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டது நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அது பார்க்கும்போது. அதான் இவன் எக்ஸாம்ல எல்லாம் திணறப்போ எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது நருட்டோ இப்படிலாம் பண்ண மாட்டானே, ஏதோ ஒன்று இருக்கேன்ட்டு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, இந்த உரைச்சிமார் ஒரு வேலை பண்ணானேன்னு இப்போதான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ அதை அழகா உடச்சி விட்டாரு இவன். அதான் இந்த ட்ரெயினில் இவன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டானேன்னு இவ்வளோ நாள் குழப்பத்திலேயே இருந்தேன். ஐயா வந்தாரு, ஒரு செகண்ட்ல இந்த வேலை இவன் தான் பண்ணியிருப்பான், உரைச்சிமார் பண்ணி எல்லாமே கெஸ் பண்றாரு. எப்படின்னே தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கு. உரைச்சிமாரோவுக்கு ஆப்போசிட்டா தான் இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவனை ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர் தான் சரியான ஆள்னு நினைக்கிறேன். சனினா அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஒக்காகியை விட சனின் வந்து ரொம்ப பெருசு போல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஒக்காகவே தேர்றாரு அப்படின்னா இவர் பெரிய ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு உரைச்சிமாருக்கு ஏதோ ஒண்ணு அவனை தடுக்கிறதுக்காக அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மட்டும் நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. சும்மா நான் ஆராய்ச்சின்ட்டு சும்மா அப்படி இது பண்ணிட்டு உள்ள வேற ஏதோ வேலையை தான் வந்திருக்கு. ஏன்னா நருட்டோ தூங்கிட்டான். அப்பயும் இவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து சாஸ்கேக்கு வந்து இவர் கக்காஷி பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி நருட்டோக்கு இவர் பார்த்ததுக்காகவே வந்திருப்பாரா என்னன்றது தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி பிளான் மாதிரி தான் தெரியுது. பல வித்தைகளை வச்சிருக்காரு அவரு. எனக்கு மேல சாசிக்கு சரி பண்ணிட்டு நல்லா இருக்குமே, அவருக்கும் பின்னாடி சீல் மாதிரி வச்சுட்டானா அது வந்து. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த லீலாம் வந்து சரி பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இப்போ 2 எபிசோடா லீ பத்தி ஒண்ணுமே பேச்சே இல்லை, காட்டவே இல்லை. சாஸ்கே அங்க ஹாஸ்பிட்டல் அவர் பார்த்துட்டு இருந்தாரு, இவனை காட்டிட்டுறாங்க. லீ என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ இது எல்லாமே இவர் வந்து சரி பண்ணிடுவார். இவர் பார்த்தாலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பாசிட்டிவ். இவர் வந்து அசால்ட்டாக இதெல்லாம் சரி பண்ணிடுவாருன்னு ஒன்று இருக்கு. பாப்பா அடுத்த எபிசோட்ல. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.